ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை நாள் ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. அதாவது இந்த ஆடி பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த ஆடி பௌர்ணமி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தினமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் பூஜை செய்வதற்கும் சில பரிகாரங்களை செய்வதற்கும் முக்கியமான வேண்டுதல் வைப்பதற்கும் இந்த நாள் முக்கியமாகவே இருக்கிறது. ஸோ இந்த நாள் கடவுளுக்கு மட்டுமில்லாமல் நாம செய்யக்கூடிய நல்ல காரியத்திற்கும் ஒரு உகந்த நாளாக கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை செய்து வருவாங்க. குறிப்பாக அனைவரும் இந்த நாளில் மறக்காமல் கோவிலுக்கு சென்று வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நிறைய பேர் இந்த நாளில் வழிபாடு செய்வாங்க. ஏன்னா இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் கண்டிப்பா நம்ம நினைத்தது முழுமையாக நடக்கும். நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. சிவபெருமானை மட்டும்தான் இந்த பௌர்ணமியில வழிபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அனைத்து தெய்வத்தையுமே இந்த நாளில் நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை நீங்க மறக்காமல் செய்யலாங்க. குல தெய்வத்தை பௌர்ணமி அன்று வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது முழுமையான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த நாளில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு பாருங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமி நாளில் கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பௌர்ணமியில ஏற்ற வேண்டிய அந்த ரகசிய விளக்கு பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு விளக்கால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை கண்டிப்பா நீங்க அமைக்க முடியுங்க. அதாவது அற்புதமான நிகழ்வை நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லலாங்க. ஒரு விளக்கை வைத்தே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் எப்படி செய்யணும் என்பதை இப்ப விரிவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சந்திர பகவானை வழிபடுவதோடு வீட்டின் வாசல் படியில் வெற்றிலை வைத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு வாய்ந்த பரிகாரமாக நம்பப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இறந்து வரும் பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம் மற்றும் அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகவே உள்ளதுங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த பௌர்ணமி நாளில் நீங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஆடி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஜூலை 28 செவ்வாய்க்கிழமையே ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமையும் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த 2 நாட்களிலுமே வருவதால் எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்க இந்த வழிபாடை செய்யலாங்க. இந்த வழிபாட்டிற்கு இந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நீங்க வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. வழிபடும் முறை, இதனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை குறிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த வழிபாட்டை மேற்கொள்ள பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பித்தளை தட்டு கண்டிப்பா அவசியம். பித்தளை தட்டில் 2 வெற்றிலைகளை வைத்து அதன் மீது சிறிதளவு பச்சை கற்பூரம் தடவ வேண்டுங்க. அதற்கு பின்னர் விளக்கின் 2 திரைகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஏற்ற வேண்டும். இந்த பௌர்ணமி திதி இரவு நேரத்தில் இருந்தால் அன்று இரவு முதல் நாள், அதாவது இரவு முதல் மறுநாள் காலை வரை விளக்கை ஏற்றி நீங்க வழிபடலாம். இந்த பௌர்ணமி திதி காலையில் இருந்தால் காலையிலே விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக நம்பிக்கையின்படி ஆடி பௌர்ணமி நாளில் வெற்றிலை விளக்கை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து தொடர்பான சிக்கல்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து தொடர்பான எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிக்கலா இருந்தாலும் சரி, மன சங்கடமா இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தீர்வு இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நிலவக்கூடிய மனக்கசப்புகள் விலகி நல்ல புரிதலும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் என நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இதனை பார்க்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடக ராசினியர்களுக்கு இந்த வழிபாடு கூடுதல் பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடு, வாசல், வாகனம், தாயார் உள்ளிட்டவற்றை குறிக்கும் 4ஆம் பாவத்துடன் சந்திரன் தொடர்பு உடையவர் என்பதால் பௌர்ணமி நாளில் சந்திரன் வழிபாட்டுடன் வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபடுவது அஷ்டலட்சுமியின் அருளை பெற உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் சந்திரன் வழிபாடு மேற்கொள்வதும் வீட்டின் வாசற்படியில விளக்கு ஏற்றி இறைவனை வழங்குவதும் குடும்பத்தில் நலன், மன அமைதி மற்றும் வளம் பெருக வழிவகுக்கும் என பக்தர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் நீங்களும் செல்வம் பெருகணும், பணம் கஷ்டங்கள் எல்லாமே குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரகசிய விளக்கை மட்டுமே நீங்கள் ஏற்றி வழிபடலாம். ஸோ எந்த நேரத்தில் பௌர்ணமி திதியானது ஆரம்பிக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் மனதார விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சந்திர பகவானை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் கண்டிப்பா விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் நீங்க மனதார விரதத்தை இருக்கலாங்க. இந்த பௌர்ணமி நாள் முழுவதும் உணவு அருந்தாமல் விரதம் இருந்து மாலையில் சிவன் அல்லது அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்த பின்னர் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவரும் இருக்கலாம். அதாவது சுமங்கலிகள் கண்டிப்பா இந்த நாளில் விரதத்தை இருக்கலாங்க. பார்வதி தேவியை இந்த நாளில் வழிபட்டு சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து நீங்க ஆசீர்வாதத்தை பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா செய்திடுங்க. பௌர்ணமி அன்று மாலை நேரத்துல வீட்டில் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி நீங்க எதிர்பார்க்காத வகையில கண்டிப்பா அமைந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் நீங்க என்ன மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நமக் சிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம், ஓம் சக்தி என்ற மந்திரத்தை சொல்லலாம், ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மந்திரத்தை சொல்லி மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். ஸோ இந்த ஆடி பௌர்ணமி நாளில் உங்க வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்யணும் என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.